வணக்கம் நண்பர்களே, எல்லாம் எப்படிங்க, நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம டிஆர்வி எலக்ட்ரிக்கல் தமிழ் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம இன்றைக்கி வந்து இந்த லேச்சிங் ரிலே பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த லேச்சிங் ரிலே வந்து நம்ம எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து 2 மோட்ரு இருக்குது. இந்த 2 மோட்டரை வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு மோட்டரை மாற்றி ஆன் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து இந்த லேச்சிங் ரிலே வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். சரிங்களா? சரி, இப்போ நம்ம இந்த பேனல் போல உள்ள இந்த லேச்சிங் ரிலே வந்து ஃபால்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அந்த லேச்சிங் ரிலே கழட்டி எடுத்துகிட்டு இப்போ அதுக்கு போல் நம்ம இந்த புது லேச்சிங் ரிலே மாட்ட போகிறோம். மாட்டி இதுக்கு எப்படி வயர் கனெக்ஷன் கொடுக்குறது, அதே மாதிரி இது எப்படி வேலை செய்யுது, அதே மாதிரி இந்த லேச்சிங் ரிலே வந்து ஃபால்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறப்ப தான் நம்ம இந்த வீடியோ போல் பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கீழே உள்ள ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. கூட பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கிறோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். சரி, இப்போ வந்து நம்மள்கிட்ட இருக்கிறது வந்து இந்த லேச்சிங் ரிலே வந்து 2-வே கனெக்ஷன் உள்ளது. அதாவது 2 அவுட்புட் எடுக்கிறது. சரிங்களா? இதிலே வந்து 4 அவுட்புட் எடுக்கிறது இருக்குது. இது வந்து 16 ஆம்ஸு. அதே இது 4 அவுட்புட் எடுக்கிற அந்த மாதிரி லேச்சிங் ரிலே வந்து 25 ஆம்ஸ் வரும். சரிங்களா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நான் இந்த லேச்சிங் ரிலே வந்து இப்போ அதுக்கு பவர் சப்ளை கொடுத்து இப்போ ஆன் பண்ணுறேன். அது இப்போ மாறுதாங்கிறத பாருங்கள். மாறலை. சரி, இப்போ நம்ம இது வந்து இப்போ இதுக்கு வந்து நம்ம பவர் சப்ளை கொடுத்தா அந்த லேச்சிங் ரிலே வந்து மேலே கீழே மாறணும். இது மாற மாட்டேங்குது. சரி, இப்போ அடுத்து நம்ம இதை வந்து நம்ம புதுசு மாற்றிட்டு அதே மாதிரி நம்ம செக் பண்ணி பார்ப்போம். அந்த புதுசில் வந்து மாறலையாங்குது. சரிங்களா? இந்த பழசை வந்து இப்போ கழட்ட போகிறோம். கழட்டிட்டு இப்போ நம்ம இந்த புதுசு எப்படி மாற்றுறங்கிறத பார்ப்போம். இப்போ வந்து நம்ம இந்த பழசை கழட்டியாச்சு. இப்போ புதுசு வந்து எப்படி மாற்றுறோன்னா, இந்த இடத்துல வந்து லாக் இருக்கும். அதான் நம்ம அந்த ப்ராக்கெட்டில் மாட்டி நேராக வச்சு ஒரு அழுத்து இப்போ மேல் பக்கம் மாதிரி கீழே இறக்கி நேராக அழுத்தினோம்னா லாக் ஆகிடும். சரிங்களா? சரி, இப்போ நான் இதில் இந்த பழைய லேச்சிங் ரிலே உள்ள இந்த வயரை பூரா கழட்டி நான் அந்த புது லேச்சிங் ரிலே கொடுத்துட்டு அடுத்து எப்படி இதுக்கு வயர் கனெக்ஷன் கொடுத்தேன் அப்படிங்கிறத நான் அடுத்து சொல்கிறேன். அதே மாதிரி இது எப்படி வேலை செய்யுங்கிறதையும் அடுத்து நான் சொல்கிறேன். அதே மாதிரி இது ஃபால்ட் ஆச்சுன்னா எப்படி கண்டுபிடிக்கிறங்கிறதையும் நான் அடுத்து சொல்கிறேன். சரிங்களா? சரி, இப்போ நான் இதுக்கு முதல்ல வயர் கனெக்ஷன் கொடுத்துக்கிறேன். சரி, இப்போ நம்ம இந்த புது லேச்சிங் ரிலே மாற்றி இப்போ நம்ம வயர் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. சரி, இதனோட வயர் கனெக்ஷன் எப்படி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தோன்னா நம்மள்கிட்ட இந்த பாருங்கள், இந்த லேச்சிங் ரிலேயில் வந்து பார்த்தோன்னா மொத்தம் வந்து 6 டெர்மினல் இருக்கும். இந்த பாருங்கள், மேலே இந்த இடத்துல ஒன்று இருக்கும், இந்த இடத்துல ஒன்று இருக்கும். இது வந்து பார்த்தோம்னா A1, இது வந்து A2. சரிங்களா? இது 2 டெர்மினல். அதே மாதிரி கீழ்ப்பக்கம் வந்து பார்த்தோம்னா மேலே 2 இருக்கும். அதே மாதிரி கீழ்ப்பக்கம் 2 இருக்கும். இதில் வந்து பார்த்தோம்னா இதில் வந்து 1ஆம் நம்பர் போட்டிருக்கும். 1, இந்த கீழ்ப்பக்கம் 2, அதே மாதிரி இந்த பக்கம் வர்றது வந்து இது வந்து 3, அதே மாதிரி கீழே வந்து 4. சரிங்களா? மொத்தம் இதில் வந்து 6 டெர்மினல் வரும். இதில் நம்ம எப்படி வயர் கனெக்ஷன் கொடுக்குறது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இருக்குது பாருங்கள். நம்ம இதில் கொடுக்கக்கூடிய வயர் கனெக்ஷன் எப்படின்னா, இந்த A1 இருக்குது பாருங்கள். இந்த A1ல் வந்து பார்த்தோம்னா இந்த காயில் வேலை செய்கிறதுக்காக நம்ம வந்து பவர் சப்ளை கொடுக்கணும். A1ல் ஃபேஸும் A2ல் வந்து நியூட்ரலும் கொடுக்கணும். சரிங்களா? அதே மாதிரி இப்போ நம்ம மேலே வந்து இந்த 2 டெர்மினல் இருக்குது பாருங்கள், 1, 3. இதில் வந்து நம்ம இன்புட் பவர் சப்ளை கொடுக்கணும். ஒரு டைம் இந்த லேச்சிங் ரிலேயோட காயிலுக்கு சப்ளை வரும்போது இந்த நாப்பு இருக்குது பாருங்கள், இது கீழே மேலே போகும். கீழே போகும்போது நம்ம மேலே கொடுத்துருக்க இன்புட் பவர் சப்ளை ஆனது கீழ்ப்பக்கம் வந்து இதில் ஒரு டெர்மினலில் மாதிரி இப்போ வந்து மேலே இருக்குது அப்படின்னா இந்த டெர்மினலில் வெளியாகும், அதாவது 2ல் வெளியாகும். அதே கீழ்ப்பக்கம் இருக்குன்னா இந்த 4ல் வெளியாகும். சரிங்களா? சரி, இப்போ பார்ப்போம். இதில் கொடுத்துட்டு போகும்போது வயர் கனெக்ஷன். இந்த லேச்சிங்களோட காயிலுக்கு வந்து பவர் சப்ளை எங்கேருந்து வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இருக்கு பாருங்கள், நம்மளுக்கு இந்த ப்ரெஷர் சுவிட்ச் இருக்கு பாருங்க. இந்த ப்ரெஷர் சுவிட்சில் வந்து ப்ரெஷர் குறைஞ்சிருச்சு அப்படின்னா இந்த ப்ரெஷர் சுவிட்சிலேருந்து அவுட் ஆகி வரக்கூடிய பவர் சப்ளை வந்து பார்த்தோம்னா நேராக ரிலேக்கு வரும். இந்த ரிலேக்கு வந்துட்டு அடுத்து நேராக நம்மளுக்கு இந்த லேச்சிங்களோட காயிலுக்கும் வரும். அதே மாதிரி கீழே உள்ள இந்த ரிலே டைமர் இருக்குது பாருங்கள், இதுக்கும் வரும். ஒரே நேரத்தில் 2க்குமே சப்ளை வரும். சரிங்களா? அப்புறம் இந்த மேலே வந்து இந்த அவுட்புட் எடுக்கிறதுக்கு நம்ம இன்புட் பவர் சப்ளை கொடுக்குற மாதிரி இதுக்கு எங்கேருந்து வரும் அப்படின்னா, இந்த ரிலே டைமர் வந்து இதில் வந்து நம்ம பார்த்தோன்னா ஒரு 3 செகண்ட் செட் பண்ணியிருப்போம். 3 செகண்ட் கழிச்சு தான் அடுத்து இதுலேருந்து நம்மளுக்கு பவர் சப்ளை வந்து அவுட் ஆகும். இந்த பவர் சப்ளை தான் வந்து நம்மளுக்கு மேலே அந்த லேச்சிங் ரிலேயோட இன்புட் பவர் சப்ளை கொடுத்துருக்கோம். சரிங்களா? அதுதான் வந்து அடுத்து அவுட் ஆகி நம்மளுக்கு மோட்டருக்கு வரும். அதாவது நம்மளுக்கு வந்து அந்த ப்ரெஷர் சுவிட்ச் ஆன் பண்ண உடனே ஆன் ஆகாமல் ஒரு 3 செகண்ட் கழித்து அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து மோட்டர் ஆன் பண்ணுற மாதிரி செட் பண்ணிப்போம். சரிங்களா? இப்போ வந்து நம்ம இந்த A1 இருக்கு பாருங்கள், இது வந்து பார்த்தோம்னா இந்த லேச்சிங் ரிலே வேலை செய்கிறதுக்காக நம்ம காயில் கொடுக்கக்கூடிய ஃபேஸ். சரிங்களா? A1ல் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி கீழே வந்து பார்த்தோம்னா இந்த A2ல் வந்து பார்த்தோம்னா நியூட்ரல் கொடுத்துருக்கோம். சரிங்களா? அதே மாதிரி நம்மளுக்கு வந்து மேலே வந்து இன்புட் பவர் சப்ளைக்கு வந்து நம்ம ஒரு ஃபேஸ் இன்புட் கொடுத்துட்டு அதை வந்து 2க்கு வந்து நம்ம லூப் பண்ணியிருக்கோம். சரிங்களா? சரி, அதே மாதிரி கீழே வந்து பார்த்தோம்னா 2 அவுட்புட் எடுத்திருப்போம். 2 அவுட்புட் வந்து
ஒரு மோட்டரை வந்து மாற்றி மாற்றி ஆன் பண்ணுறதுக்காக ஒரு மோட்டருக்கும் இதுலேருந்து அவுட்புட் ஆகும். சரிங்களா? இதுலேருந்து அவுட்புட் ஆகக்கூடியது நம்ம வந்து இதில் இந்த பேனல் போர்டில் வந்து பார்த்தோம்னா 2 சிஸ்டம் இருக்கும். இதில் வந்து பார்த்தோம்னா ஆட்டோ ப்ளஸ் மேனுவல் 2 இருக்குது. இப்போ இந்த பக்கம் வச்சோம்னா ஆட்டோ, நடுவில் வச்சு ஆஃப், இந்த பக்கம் வச்சா மேனுவல். இப்போ இந்த பக்கம் மேனுவல் வச்சோம்னா நம்ம மேனுவலாக இந்த பட்டனை அழுத்தி நம்ம மோட்டர் ஆன் பண்ணிக்கலாம். அதே இது நம்ம ஆட்டோவில் வச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து பார்த்தோம்னா ப்ரெஷர் குறையும் போது அதுவே தானாகவே ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். சரிங்களா? அப்போ வந்து நம்ம ஆட்டோ மேனுவல் பயன்படுத்தும் போது நம்ம கண்டிப்பாக வந்து இந்த ரிலே வந்து பயன்படுத்துவோம். இந்த ரிலே வந்து நம்ம கண்டிப்பாக பயன்படுத்துவோம். அப்போ அதுலேருந்து அவுட் ஆகக்கூடிய பவர் சப்ளை வந்து பார்த்தோம்னா இந்த ரிலேயோட காயிலுக்கு வந்தோடனே இந்த ஏற்கனவே வந்து நம்ம கீழே வந்து ஃபேஸ் இன்புட் கொடுத்துருப்போம். அந்த ஃபேஸ் வந்து உடனே வந்து அவுட் ஆகி நம்மளுக்கு வந்து இந்த கான்டாக்டரை வந்து ஆன் பண்ணிவிடும். சரிங்களா? அந்த மாதிரி தான் இதனோட சிஸ்டம். சரிங்களா? சரி, இப்போ இது எப்படி வேலை செய்யுங்கிறத இப்போ பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த லேச்சிங் ரிலேயோட காயிலுக்கு சப்ளை வரும்போதெல்லாம் இது மேலே கீழே போகும் பாருங்க. இப்போ நம்ம முதல்ல வந்து நம்ம இதை அமுக்கும் போது வந்து பார்த்தோம்னா இதை அழுத்தும் போது வந்து பார்த்தோம்னா அதில் வந்து பார்த்தோம்னா சப்ளை வந்து அவுட் ஆகலை. இப்போ நம்ம அதே மாதிரி செக் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து அது வேலை செய்யுதா அப்படின்னு. சரி, இப்போ நம்ம இதுக்குள்ளே பவர் சப்ளை ஆன் பண்ணிக்கிறோம். பவர் சப்ளை ஆன் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், இப்போ நான் இங்கே அழுத்துறேன். அழுத்து அது மேலே கீழே போகும் பாருங்கள் ஒரு டைமும். இப்போ வந்து மேலேருந்து கீழே வந்துருச்சு. இப்போ நான் மறுபடியும் அழுத்துறேன். இப்போ கீழேருந்து மேலே போயிடுச்சு. தெரியுதுங்களா? என்னோடய கான்செப்ட் எப்படின்னா, ஒரு டைம் வந்து இந்த காயிலுக்கு வந்து பவர் சப்ளை வந்துருச்சு அப்படின்னா உடனே கீழே இறங்கும். அடுத்த டைம் அதே மாதிரி ஆஃப் ஆகிட்டு திரும்ப போகுதுன்னா அடுத்து மேலே போகும். சரிங்களா? இதுதான் என்னோடய கான்செப்ட்டு. இப்போ பாருங்கள், இப்போ மேலேருந்து கீழே வந்துருச்சு. இப்போ திரும்ப கீழேருந்து மேலே போயிடுச்சு. சரிங்களா? நம்ம இதுக்கு முதல்ல உள்ள அந்த பழசில் வந்து பார்த்தோம்னா நம்ம இதை அழுத்தும் போது அது மாறலை. காரணம் என்னென்னா இந்த ரிலேயோட வந்து காயில் வந்து எரிஞ்சு போச்சு உள்ள. அதனால தான் இது வந்து வேலை செய்யலை. ஒரே இது 2 கிருச்சு. சரிங்களா? இப்போ நம்ம இதை மாற்றினோன்னே இப்போ புதுசு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு டைம் இதை வந்து அழுத்தும் போது இது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? சரி, இப்போ இது எப்படி வேலை செய்யுங்கிற பார்த்தோம்னா நம்ம மேலே வந்து ஆல்ரெடி வந்து இன்புட் பவர் சப்ளை கொடுத்துருக்கோம். அதனோட சப்ளை வந்து இது மேலே போகும்போது இந்த கீழே இந்த இருக்கு பண்ணுங்க 2வது டெர்மினலில் வந்து பவர் சப்ளை அவுட் ஆகும். அதே இது கீழே இறங்கும்போது இந்த 4வது டெர்மினலில் வந்து பவர் சப்ளை அவுட் ஆகும். சரிங்களா? சரி, இப்போ நம்ம மோட்டரை இப்போ ஆன் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். சரி, இப்போ நான் மேனுவலாக இப்போ நான் ஆன் பண்ணுற பாருங்கள். இப்போ இந்த ரிலே இது அழுத்தி பிடிச்சி இப்போ வந்து அது கீழே வந்துருச்சு. கீழே வரும்போது இப்போ வந்து இந்த 2வது மோட்டருக்கு வேலை செய்யும். ஓகே, 2வது ஆன் ஆகிடுச்சா? சரி, இப்போ அடுத்தது நம்ம மறுபடியும் அழுத்துறேன். இப்போ அது வந்து கீழே இருக்குது. இப்போ கீழேருந்து மேலே போயிடுச்சு. இப்போ அடுத்து வந்து 1வது மோட்டர் இப்போ ஆன் ஆகும். ஆன் ஆகிடுச்சு. சரிங்களா? அதோட நான் இப்போ கை எடுத்துட்டேன். இப்போ வந்து நம்மளுக்கு தேவையில்லை, வந்து ப்ரெஷர் அதிகமாக இருக்கனால ஆஃப் ஆகிருக்கு ஆட்டோமேட்டிக்காக. அதனால் இப்போ வந்து நான் எடுத்துட்டேன். சரிங்களா? இந்த மாதிரி தான் இது ஒரு டைம் இந்த லேச்சிங்கோட காயிலுக்கு பவர் சப்ளை வரும்போதெல்லாம் அது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இது மேலே கீழே போக போக அந்த மேலே உள்ள இன்புட் பவர் சப்ளை ஆனது இந்த 2க்கும் 4க்கும் மாற்றி ஆன் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும். சரிங்களா? சரி, அதே மாதிரி இதை வந்து நம்ம வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம முதல்ல வந்து பார்த்தோம்னா இதில் நம்ம அழுத்தி பிடிச்சிருப்போம். இப்போ நம்ம இந்த பாருங்கள், இப்போ நான் ஒரு டைம் அழுத்தும் போது நாப்பானது வந்து மேலே கீழே போகும். இது நம்ம முதல்ல இதில் வந்து நம்ம அழுத்தும் போது அந்த மாதிரி போகலை. அதை வச்சு தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இது வந்து வேலை செய்யலாம் அப்படின்னு. அதே மாதிரி இந்த இடத்துல இந்த மாதிரி கருகிருச்சினாலே வந்து உள்ள காயில் வந்து எரிஞ்சு போயிடும். சரிங்களா? அது எரிஞ்சிருச்சினாலே வந்து நம்மளுக்கு இதில் வந்து பவர் சப்ளை வந்து அவுட் ஆகாது. ஒரே இதில் வந்து நின்றுக்கிறோம். இப்போ மேலேனா மேலே நின்றுக்கிறோம், கீழே இறக்கி விட்டிங்கன்னா கீழே அப்படி கீழே நின்றுக்கிறோம். அந்த மாதிரி இது ஒரேடியாக நின்றுக்கிறோம். இந்த காயில் நல்லா இருந்துச்சுன்னா மட்டும்தான் இந்த பவர் சப்ளை இதுக்கு போகும்போது ஒரு டைம் அதை மேலே கீழே மாற்றி இந்த நாப்பை வந்து தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இது காயில் போயிடுச்சு அப்படின்னா இது தள்ளாது. ஏதாவது ஒரு இதில் அப்படியே நின்றுக்கிறோம் பொசிஷன்லேயே. அப்போ வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒரே மோட்டர் தான் ஓடிக்கிட்டே இருக்கும். இன்னொரு மோட்டர் வந்து மாற்றி ஆன் பண்ணாது. அப்போ அந்த மாதிரி சமயத்தில் வந்து நம்ம அதை பார்த்து நம்ம வந்து புதுசு மாற்றிட்டோம்னா அது பழையபடி நம்மளுக்கு 2 மோட்டர் வந்து மாற்றி ஆன் பண்ணும். சரிங்களா? இது வந்து பார்த்தோம்னா நம்ம பயன்படுத்துகிறது வந்து பார்த்தோம்னா வாட்டர் ப்ரெஷர் வந்து பூஸ்டர் பம்ப் தான் பயன்படுத்துகிறோம். இதில் வந்து பார்த்தோம்னா 2 மோட்டர் இருக்கும். 2 மோட்டர் நம்ம வந்து மாற்றி ஆட்டோமேட்டிக்காக ஆன் பண்ணணும் அப்படிங்கிறக்காக தான் நம்ம வந்து இந்த லேச்சிங் ரிலே வந்து பயன்படுத்துகிறது. சரிங்களா? இதில் வரக்கூடிய ஒரே பிரச்சனை வந்து இந்த காயில் எரிஞ்சு போகிறது தான். இதில் வந்து வேறு எந்த மாதிரி பிரச்சனையும் அதிகமாக வராது. இந்த டெர்மினல் எரியறதோட ரொம்ப ரேர் தான். அதில் வந்து லூஸ் கனெக்ஷன் இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி பிரச்சனை வரும். மற்றபடி வந்து இதில் போகிறது வந்து இந்த காயில் எரிஞ்சு போகிறது தான். இந்த காயில் எரிஞ்சு அப்படின்னாலே இந்த ரிலே வந்து வேலை செய்யாது. ஏதாவது ஒரே மூட்டில் ஓடுற மாதிரி மேலே இல்லை கீழே ஏதாவது ஒரு இதில் வந்து அப்படி நின்றுக்கிற பொசிஷனில். சரிங்களா? அதாவது நம்ம பார்த்து மாற்றிக்கிட்டால் போதும். சரி, இப்போ வந்து கரெக்டாக ப்ரெஷர் குறைஞ்சோன்னா இப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து இந்த ரிலே ஆன் ஆகிடுச்சு. இப்போ அந்த அதே மாதிரி நம்மளுக்கு மேலே லேச்சிங் ரிலே வந்து மாற்றி விட்டு இப்போ மோட்டர் ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்து அந்த ப்ரெஷர் வந்தோன்னா இப்போ அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். இப்போ நம்ம வந்து இதில் வந்து பார்த்தோம்னா 30 PSI ப்ரெஷர் செட் பண்ணியிருப்போம். இப்போ கரெக்டாக அந்த 30 PSI ப்ரெஷர் வந்தோடனே மோட்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடுச்சு. திரும்ப ப்ரெஷர் குறைஞ்சோடனே திரும்ப பழையபடி ஆன் ஆகும்போது இந்த லேச்சிங் ரிலேயோட நாப் வந்து கீழே இருக்கும். திரும்ப பழையபடி அது மேலே போய் அடுத்து இன்னொரு மோட்டரை மாற்றி ஆன் பண்ணி விடும். சரிங்களா? அந்த மாதிரி தான் மாற்றி ஆன் பண்ணி விட்டுகிட்டே இருக்கும்.
சரி, இது வயர் கனெக்ஷன் பார்த்தோம்னா இந்த A1 இந்த A2 இருக்கு பாருங்கள். இது ரெண்டும் வந்து இந்த லேச்சிங் ரிலேயோட காயில் வேலை செய்யறதுக்காக கொடுக்கக்கூடிய பேஸ் நியூட்ரல் பவர் சப்ளை சரிங்களா. அதே மாதிரி மேலே வந்து 1, 3ங்கிறது வந்து நம்ம இன்புட் பவர் சப்ளை கொடுக்குறது சரிங்களா. அதில் நம்ம ஒரு இன்புட் பவர் சப்ளை கொடுத்து 2 லிங்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீழே வந்து பார்த்தோம்னா இந்த 2, 4ங்கிறது வந்து நம்ம அவுட்புட் எடுக்கிறது. 2 மோட்டருக்கு வந்து நம்ம அவுட்புட் எடுக்கிறது சரிங்களா. வெளிலேருந்து அவுட் ஆகக்கூடியது இந்த 2 மோட்ரு. இந்த 2 இது ஒரு மோட்டருக்குள்ளே கான்டாக்டர், இது ஒரு மோட்டருக்குள்ளே கான்டாக்டர். அது வந்து அதுலேருந்து பவர் சப்ளை வரும்போது இந்த ரிலே வந்து ஆன் பண்ணி விட்டு இந்த ரிலேயில் உள்ள பவர் சப்ளை நேராக வந்து இந்த கான்டாக்டர் காயிலுக்கு வந்து நம்மளுக்கு வந்து இதை வந்து ஆன் பண்ணி விடும் சரிங்களா. அப்போ வந்து ஒரு மோட்டரும் ஓடும். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து இதில் வந்து ப்ரெஷர் சுவிட்ச் வந்து நம்ம பயன்படுத்துவோம். இந்த பாருங்கள், இதுதான் ப்ரெஷர் சுவிட்சு. இது கரெக்டாக அந்த ப்ரெஷர் வந்தோடனே கரெக்டாக நம்மளுக்கு இங்கே வரக்கூடிய பவர் சப்ளை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கட் பண்ணி விட்ரும். கட் பண்ணும்போது மோட்டர் வந்து ஆஃப் ஆயிரும். திரும்ப அந்த ப்ரெஷர் குறைஞ்சோடனே அந்த ப்ரெஷர் சுவிட்சிலேருந்து பவர் சப்ளை வந்தோடனே இதை வந்து பழையபடி இதை ஆன் பண்ணி விட்ரும் சரிங்களா. சரி, இப்படி தான் வந்து இந்த லேச்சிங் ரிலே வந்து வேலை செய்யுது சரிங்களா. சரி, இப்போ வந்து நம்மளுக்கு இந்த லேச்சிங் ரிலேயில் வந்து 2 மோட்ரு வந்து ஒரு மோட்டரை மாற்றி ஆன் ஆகிட்டே இருக்கும் சரிங்களா. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்மளுக்கு வந்து இதில் வந்து 2 மோட்டரில் வந்து ஒரு மோட்ரு வந்து இப்போ காயில் ட்ரிப் ஆகுது அப்படின்னா அந்த மாதிரி சமயத்தில் எப்படி நம்ம ஒரு மோட்டரை மட்டும் எப்படி ஓட வைக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த போர்ட்லேயே வந்து பார்த்தோம்னா ஒரு மோட்டர் ட்ரிப் ஆகுது. இப்போ நான் அது எப்படிங்கிறத ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு இந்த 1ஆம் மோட்ரு வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகுது. அதனால் வந்து இப்போ ஆர்சிசிபி வந்து ட்ரிப் ஆகிடுச்சு சரிங்களா. இப்போ இந்த மாதிரி சமயத்தை எப்படி நம்மளுக்கு வந்து மேலே இருந்துச்சு அப்படின்னா இந்த 1ஆம் மோட்ரு ரன் ஆகும், கீழே இருந்துச்சு 2ஆம் மோட்ரு ரன் ஆகும். இப்போ வந்து நம்மளுக்கு மேலே இருக்கும்போது அந்த 1ஆம் மோட்ரு வந்து இப்போ ட்ரிப் ஆகுது சரிங்களா. இப்போ நம்ம 2ஆம் மோட்டரை மட்டும் ஓட வைக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த இருக்கு பாருங்கள், இந்த நம்ம லேச்சிங் ரிலேயோட காயிலுக்கு பவர் சப்ளை கொடுக்குற பாருங்கள், அந்த வயரை வந்து இப்போ கழட்டி விட்ருவோம். இப்போ கழட்டிட்டோம் அப்படின்னா கழட்டிட்டு இதை வந்து நம்ம இப்போ கீழே வச்சிட்டோம் அப்படின்னா அந்த 2ஆம் மோட்டர் மட்டுமே ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு டைமும். இப்போ நம்ம ஆன் பண்ணியிருக்கோம். இப்போ மோட்டர் வந்து ரன் ஆகும் பாருங்கள். இப்போ மோட்டர் ஆன் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தா 2ஆம் மோட்டர் ஓடிக்கிட்டு இருக்குது. அது ஓடி முடிஞ்சுன்னா அந்த ப்ரெஷர் வந்தோன்னா அதுவும் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். ஓகே, இப்போ அந்த ப்ரெஷர் வந்தோடனே மோட்ரு வந்து ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆகிடுச்சு சரிங்களா. இப்போ வந்து பார்த்தா நம்மளுக்கு அப்படின்னா இந்த 1ஆவது கான்டாக்டிலேருந்து அவுட் ஆகக்கூடிய மோட்ரு வந்து இப்போ காயில் வந்து ஸ்டார்ட் ஆகி ட்ரிப் ஆகுது. இந்த மோட்டர் தான் ட்ரிப் ஆகுது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும், இந்த 2ஆம் மோட்டர் வந்து இப்போ நம்ம ஓட வச்சுருக்கோம் சரிங்களா. லேச்சிங் ரிலே வந்து ஒருவேளை நம்மளுக்கு மோட்ரு ஃபால்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒரு மோட்டரை மட்டும் ஓட வைக்கணும் அப்படின்னா இந்த லேச்சிங் ரிலேயோட காயிலுக்கு வரக்கூடிய பவர் சப்ளை கழட்டி விட்டால் போதும். இப்போ பழையபடி மோட்ரு வந்து இப்போ ப்ரெஷர் கொஞ்சோன்னா ப்ரெஷர் சுவிட்ச் ஆன் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் வந்து 2ஆம் மோட்டர் தான் இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ கரெக்டாக அந்த ப்ரெஷர் வந்தோடனே இப்போ ஆஃப் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு ஒரு மோட்டர் ஓட வைக்கணும்னா எதான் பண்ணணும், நம்ம அந்த காயிலுக்கு வரக்கூடிய சப்ளை வந்து கழட்டி விட்டோம் அப்படின்னா கழட்டி விட்டு நம்மளுக்கு எந்த இதில் வேணுமோ அது இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம ஒரே ஐடியா வச்சிட்டோம்னா நம்மளுக்கு அந்த ஒரு மோட்டர் மட்டும் ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஷர் குறைய அந்த ப்ரெஷர் சுவிட்ச் ஆன் பண்ண திரும்ப மறுபடியும் ஓட அந்த மாதிரி மாற்றி அதுவே வந்து ஒரே மோட்டர் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் சரிங்களா. இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு மோட்டர் ஓட வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் நம்ம செஞ்சுக்கணும் சரிங்களா. சரி, நம்ம அடுத்து இந்த லேச்சிங் ரிலே வந்து பிரித்து பார்ப்போம். உள்ளே என்னென்ன பொருள் இருக்குது அப்படிங்கிறது, எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் வந்து பார்த்தோம்னா ரிவீட்டு தான் வச்சுருக்காங்க. இந்த இருக்க ரிவீட்டு நம்ம வந்து இந்த பக்கமாக போட்டால் ஒரு பக்கமாக நம்ம ஸ்கூல் ஏற்றணும்னா அந்த பக்கம் கொடுத்துட்டு வந்துச்சு. இதில் வந்து பார்த்தோம்னா மொத்தம் வந்து 5 ரிவீட் போட்டிருக்கோம். அந்த 5 ரிவீட்டு அதை கலெக்ஷனும் தனித்தனியாக கழட்டி எடுத்துடலாம். பார்ப்போம் உள்ளே என்னென்ன பொருள் இருக்குது, இது எப்படி வேலை செய்யுங்கிற பார்ப்போம். இதில் வந்து பார்த்தோம்னா அந்த காயில் வந்து எரிஞ்சிருச்சு. எரிஞ்சனால தான் நம்மளுக்கு வந்து அந்த காயில் வந்து எரிஞ்சனால தான் நம்மளுக்கு வந்து வேலை செய்யலை. இந்த இருப்போம், இதான் அந்த இது இந்த இடத்துல இருக்கும். இதுதான் மேலே கீழே மாற்றி விடும். ஃபுல்லாக நம்ம எல்லாத்தையுமே கழட்டி எடுத்தோம்.
இந்த காயில் எரிஞ்சு தான் கட் ஆயிடுச்சு. அதனால தான் நம்மளுக்கு வந்து அந்த லேச்சிங் ரிலே வந்து வேலை செய்ய மாட்டேன்ட்டுருச்சு. இந்த இடமே வந்து ஆர்க் ஆகிருக்கு. அப்படியே இவ்வளோ தான் இந்த லேச்சிங் ரிலேக்குள்ள உள்ள பொருள் வந்து இவ்வளோ தான். சரி, இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் இந்த லேச்சிங் ரிலே வந்து நம்ம எப்படி மாற்றுறது, அதே மாதிரி இந்த லேச்சிங் ரிலேக்கு வந்து எப்படி நம்ம வயர் கனெக்ஷன் கொடுக்குறது, அதே மாதிரி இந்த லேச்சிங் ரிலே வந்து எப்படி வேலை செய்யுது, அதே மாதிரி இந்த லேச்சிங் ரிலேயில் எந்த மாதிரி பிரச்சனை வரும், அதே மாதிரி 2 மோட்டரில் ஒரு மோட்ரு ஃபால்ட் ஆகிடுச்சுன்னா ஒரு மோட்டரை மட்டும் எப்படி ஓட வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ போல் தெளிவாக பார்த்துருப்போம். சரிங்களா? சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் எதுவும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே உள்ள ரெட் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கிறங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நன்றி நண்பர்களே, மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம்.